இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் 31/12/2025 அன்று ஓய்வு பெறும் ஒரு அரசு ஊழியரை, ஒரு மாநகராட்சி பணியாளரை, ஒரு நகராட்சி இளநிலை பொறியாளரை மாறுதல் செய்து ஆணை பிறப்பித்த இயக்குநரக உத்தரவை ரத்து செய்திருக்கிறார்கள். அது உங்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுகிறது. ஒரு அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் உச்சபட்ச முறைகேடுகளில் தலை சிறந்த ஒன்று என்று இதை சொல்லலாம். ஏனென்றால் அரசு என்பது முன்மாதிரியான ஒரு மாடல் எம்ப்ளாயர். ஆனால் இவர்கள் போடுகின்ற அரசு ஆணைகளையே இவர்கள் மதிப்பதில்லை, பின்பற்றுவதும் இல்லை. அரசாணை நிலை எண் 10 P&R டிபார்ட்மெண்ட்டு போட்ட உத்தரவில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், ஓய்வு பெறும் நாளில் ஒரு ஆண்டு காலத்திற்கு உள்ளாக, that is 1 year left over service before date of superannuation, ஒருவருக்கு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடாது. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் வேறு பயன்பாட்டிற்காக பயன்படுத்துகிறார்கள். அதாவது கலெக்ஷன் என்கின்ற ஒரே விஷயத்தில் அரசு ஊழியர்களை, நகராட்சி ஊழியர்களை, மாநகராட்சி ஊழியர்களை கட்டாயப்படுத்தி பணம் பறிக்கிறார்கள் என்பதுதான் அடிப்படையில் உள்ள உண்மையாகும். இவருக்கு அளிக்கப்பட்ட 12/12/2025 அளிக்கப்பட்ட அந்த உத்தரவானது நீதிமன்றத்தால் 18/12/2025 அன்று தடை செய்யப்பட்டது. Interim stay was granted by the Honorable High Court Madras. அதன் பிறகு இப்போது நகராட்சி நிர்வாக இயக்குனர் அவர்கள் அந்த தடை உத்தரவின் அடிப்படையில் இவருக்கு அளிக்கப்பட்ட பணி மாறுதல் உத்தரவை ரத்து செய்து பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு ஊழியர்களுடைய, நம்முடைய உறுப்பினர்களுடைய பார்வைக்கு வைக்கப்படுகிறது. இது மிகுந்த வேதனையான ஆனால் மகிழ்ச்சிகரமான ஒரு இந்த ஆண்டினுடைய இறுதி தீர்ப்பு என்றே எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.